ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். நான் இன்றைக்கி கோதுமை மாவை வச்சு வீடே மணக்கிற அளவுக்கு அவ்வளோத்துக்கு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறேன். அது உண்மையாகவே சின்ன ஆக்களும் சரி பெரிய ஆக்களும் சரி எல்லாருக்குமே விருப்பமாக இருக்கும். இப்போ என்னென்ன நான் எடுத்து வச்சேன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ இதில் நான் 2 கப் கோதுமை மாவு எடுத்து வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த கப்பால் எடுத்தீங்கன்னாலும் ஓகே. நான் கண்டென்ஸ் மில்க் டின்னால் தான் நான் எடுத்துருக்கிறேன் 2 அதே கப்பாலே தான் நான் இப்போ அரை கப் ரவை எடுத்து வச்சுக்கிறேன். அது நீங்கள் வறுத்த ரவையினாலும் சரி வறுக்காத ரவையினாலும் சரி சேர்க்கலாம். அதே மாதிரி 1/4 கப் அது நான் அந்த டின்லேயே சொல்கிறேன் அளவுகள் அதே 1/4 கப் அந்த டின்னில் நான் எள்ளு எடுத்து வச்சுக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லாட்டி கருப்பெள்ளு இதனாலும் நாங்கள் சேர்க்கலாம். அதே மாதிரி 1/4 கப் நான் தேங்காய் எடுத்து வச்சுக்கிறேன். அது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காயும் எடுக்கலாம். தேங்காய் பூ இது டிசிகேட்டட் கோகனட் தான் நான் எடுத்து வச்சுக்கிறேன். அது எதெண்டாலும் ஓகே, ரெண்டுமே ஓகே. அதே மாதிரி 1/4 கப் நான் நெய் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நாங்கள் இதில் நான் சீனி சேர்க்கிறேன். பவுடராக நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் டிரெக்டாக பவுடரை போட்டு நீங்கள் செய்யலாம். இல்லைன்னு சொன்னால் ஒரு 1/4 கப் தண்ணிக்கு நீங்கள் 1 கப் சீனி எடுத்து அதுக்குள்ள ஏலக்காய் பவுடரையும் நீங்கள் போட்டு அந்த சீனி கரையும் வரைக்கும் நல்லபடி பாகு வரும் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை. சீனி கரையும் வரைக்கும் நீங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நான் 1/4 கப் தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்குள்ள நான் 1 கப் சீனி சேர்க்கிறேன். அதே மாதிரி இப்போ இதோட பார்த்தீங்கன்னா ஒரு மேசக்கரண்டி நான் ஏலக்காய் சேர்க்கிறேன். அப்போ இது பாகு பதம் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும் மல்லியில். சீனி எங்களுக்கு நோம்பெல்லாம் கரைஞ்சிச்சேன்னா ஓகே. இப்போ எப்படி நீங்கள் மினக்கலாட்டி பிரச்சனை இல்லை. நீங்கள் பவுடர் நீங்கள் எடுத்தீங்க பவுடர் பண்ணிட்டு சீனியை அந்த பவுடர் பண்ணின சீனியோட ஏலக்காயும் சேர்த்து நீங்கள் அப்படியும் செய்யலாம். இது 2 விதமாக செய்யலாம்ன்றதுக்காக தான் நான் அப்படி சொல்கிறேன். இப்போ இது கரைஞ்சிட்டு வரட்டுக்கு அந்த டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே இதோடையே இப்படி மிக்ஸ் பண்ணுறேன். எடுத்து வச்ச எல்லாத்தையுமே நான் இதில் மிக்ஸ் பண்ணுறேன். அதோட சேர்த்து ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் எந்த ஒரு ஸ்வீட் நாங்கள் செய்யக்கலையும் ஒரு கொஞ்சம் சால்ட் எடுத்த வேண்டாம். அது எக்ஸ்ட்ரா இதாக இருக்கும். இப்போ எல்லாத்தையும் நல்ல வடிவாக மிக்ஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நெய்யையும் நான் சேர்க்கிறேன். நெய்யை நாங்கள் முழுக்களையும் சேர்ப்போம். ஒரு 1/4 கப் நெய் எடுத்தீங்கன்னா அது பர்ஃபெக்டாக இருக்கும். அப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ண விடுவோம். அப்படி மிக்ஸ் பண்ணி நல்ல வடிவாக எடுப்போம். ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த சீனியோட ஏலக்காய் தண்ணி 1/4 கப் விட்டுட்டு 1 கப் சீனி சேர்த்து ஏலக்காய் பவுடர் மிக்ஸ் பண்ணினேன். அந்த இதை நான் சீனி நீங்கள் பாகு வரந்தனைக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும் மண்டியில். நீங்கள் நூமலான சீனி கரைஞ்சி வந்த பிறகு ஓகே. இப்போ இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் சேர்த்து நல்ல வடிவாக நல்ல போலாக நாங்கள் குழைச்சோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவாக நாங்கள் இப்படி கையை ஒட்டாத பதமாக இப்படி நாங்கள் குழைச்சி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும். இதை நான் 3 டிவைட் பண்ணி எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா 3 டிவைட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பீஸை நாங்கள் எடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இதை நான் இப்படி மெல்லவா இப்படி நாங்கள் செய்தோம். இதே மாதிரி நீட்டாக உருட்டிட்டு நாங்கள் எந்த டிசைனில் எங்களுக்கு வேணுமோ அதே மாதிரி நாங்கள் கட் பண்ணி கொள்ளலாம். இது பார்க்கலுக்கு ஒரு ரஸ்க் மாதிரி இருக்கும். ரஸ்க் இப்படி இருக்கும். இப்படியே ஒரு பீசஸாக நாங்கள் இப்படி கட் பண்ணிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்படி நாங்கள் வெட்டிட்டு இதில் அதை நாங்கள் சேவ் பண்ணி விட்டோம்னா ஓகே. மேலால் இப்படி லைட்டாக செய்துட்டு இதை ஃப்ளாட் பண்ணிவிட்டு இப்படி செய்து விட்டோம்னா ஒரு இப்படி ரஸ்க் பீசஸ் மாதிரியே இருக்கும். பார்த்தீங்கன்னா இதே மாதிரியே எல்லாத்தையும் நான் கட் பண்ணிவிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நான் பீசஸ் ஆக்கிட்டு அதை இந்த ரஸ்க் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரஸ்க் மாதிரியே இருக்கும் பார்க்க. இப்போ இது எல்லாத்தையும் மெல்லிய நெருப்பில் ஆகலும் கூடவே நெருப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் டக்குன்னு அது கரையினமாகி போயிடும். இப்போ மெல்லிய நெருப்பிலேயே நாங்கள் இதை ஓண்டையும் போடுவோம். பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் இதில் ஆட் பண்ணுவோம். ஆனால் கிழக்கு நாங்கள் போடக்கூடாது. கிழக்க போட்டு அப்படியே குழஞ்ச மாதிரி வந்துடும். எல்லாமே ஒரு 4-5 பீஸாக. அப்போ பெரிய சட்டியான்னு சொன்னால் நீங்கள் ஓகே. ஆகலும் இதாக இருந்துச்சுன்னா கிழக்க போட்டோம்னா அதெல்லாம் போய் உண்டாவே சேர்ந்துடும்.
அப்போ இது வந்து இனி கோல்டன் கலரில் வேறு வரைக்கும் வெயிட் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், உண்மையிலேயே நல்ல பெஸ்ட்டாக இருக்குது. வீடியோக்காக சொல்லல, உண்மையாக ஒரு டிஃப்ரெண்டாகவும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் அது வீடியோக்காக சொல்லல, உண்மையாகவே நல்லது என்னுடையதை நான் சொல்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, உள்ளுக்கு நல்ல வடிவாக குக் பண்ணி நல்ல கிரிப்ஸியாகவும் நல்ல உள்ளுக்கு நல்ல இதாகவும் இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, நல்ல ரஸ் மாதிரி இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் வந்து இந்த வீடியோக்காக நீங்கள் உங்களோட நேரத்தை ஒதுக்கி பார்த்துட்டு இருக்கிற எல்லோருக்குமே, இந்த உறவுகள் எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி முதலும் சரி இப்பையும் சரி எனக்கு நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறீங்க, நிறைய உறவுகள் வந்து எனக்கு இருக்கிறீங்க. எல்லோருக்குமே நான் மீண்டும் என் மனசார நன்றி சொல்லுகின்றேன். தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இந்த வீடியோவை பற்றிய அபிப்பிராயங்களையும் நீங்கள் எப்படி பேடாக இருக்கோ குட்டாக இருக்கோ அதையும் கமெண்ட் பண்ணுங்க. எந்த வீடியோ வந்து வேறு என்ன வீடியோ நான் போடணும்னு சொன்னாலும் அதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. அப்பதான் நல்லா. அதே மாதிரி நீங்கள் பார்க்குற எல்லாருமே ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. இப்போ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணினா அது வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனாகவும் இருக்கும். நான் வந்து இன்னும் நிறைய வீடியோக்கள் வந்து செய்கிறதுக்கு எனக்கு ஹாப்பியாகவும் இருக்குமென்றது தான் நான் திரும்பவும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். திரும்பவும் நான் இந்த வீடியோ பார்த்துருக்கிறேன் எல்லோருக்குமே தேங்க்யூ ஸோ மச். அடுத்த நாளைக்கு இன்னும் ஒரு பெஸ்டான ஒரு வீடியோவில் வருவேன். சந்திக்கிறோம் எல்லாரையும். எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். பாய்.